இந்த ஆவியோட பேசுறது, ஆத்மாவோட பேசுறது, இதை பத்தின டாபிக். என்கிட்டயே ஒரு நாளைக்கு 50 பேர்ல ஒரு 5 பேர் வருவாங்கம்மா, ஆசையோட வருவாங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே மீடியாலே சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஆள், அவர் என்ன மாதிரி வேலை செஞ்சார், எப்படி இருந்தார் எனக்கு தெரியும். எங்கள் அப்பா அப்படி தான் செஞ்சார்னு ஒருத்தர் சொல்ல சும்மா நான் உட்காந்து சரக்கு வாங்கி தரேன், ராஜகுமார், ராஜ்மேஷ், சுரேஷ் இந்த மாதிரி கதையெல்லாம் இங்கே விட்டுட்டு இருக்கக்கூடாது. கதை விட்டுற மாதிரிலாம் முழுக்க போய் அந்த மாதிரி ஒன்று கிடையாது. இருக்கும்போது நீ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, இருக்கும்போது ஒரு சட்டை வாங்கி கொடு, இருக்கும்போது ஒரு புடவை வாங்கி கொடு, இருக்கும்போது 4 இடத்த சுற்றி காட்டு, தாய்க்கோ தந்தைக்கோ அண்ணனுக்கோ. அதை விட்டு மறைஞ்சதுக்கு வர பேன் அடிக்கிறதும் ஃபிக்ஸ் அடிக்கிறதும் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கறிச்சோறு போகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. மரிஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இந்த ஆவியோட பேசுறது, ஆத்மாவோட பேசுறது, இதை பத்தின டாபிக் தான் இன்னைக்கு. என்னன்னா, நான் நிறைய யூடியூப்ஸ் திறந்தா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். அதில் இறந்த ஆவியோட பேசுகிறோம், இறந்த ஆன்மாக்களோட பேசுகிறோம், இறந்தவர்களோட உங்களை பேச வைக்கிறோம், அப்படிலாம் நிறைய பதிவுகள் வருது. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? இது உண்மைதானா? இது நிஜமா நம்மளால பேச முடியுமா? ரைட். ஆக்சுவலி பார்த்திங்கன்னாம்மா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக சொல்லப்போனால், கோச்சிட்டு இருக்கிற பொண்டாட்டியே பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டியே பேச வைக்க முடியல ஒரு ஆம்பளையால். ஒரு வாரம் ஆனாலும், ஒரு மாதம் ஆனாலும் பேச மாட்டேங்குது. கெஞ்சினாலும் பேச மாட்டேங்குது. செத்து மறைஞ்சி புதஞ்சி போய் எலும்பாகி ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. மூச்சு சுவாசம் கூட காற்றாக கலந்துச்சு. அதை பேச வைக்கிறேன். இந்த இறஞ்சவங்களை இறந்து மறைஞ்சி இருக்கிறவங்கள பேச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 100க்கு 100% நான் மாலிக் பாய் சொல்கிறேன், முடியவே முடியாது. அடித்து சொல்லுவேன். அப்படி பேச வைக்கிற ஒரு கிங் இருந்தானா, எங்கள் அப்பா மறைஞ்சி தான் இருக்கார். இறஞ்சி 25 வருஷம் ஆக போகுது. பேச வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே மீடியாலே சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஆள், அவர் என்ன மாதிரி வேலை செஞ்சார், எப்படி இருந்தார் எனக்கு தெரியும். எங்கள் அப்பா அப்படி தான் செஞ்சார்னு ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். சேலஞ்ச் கட்டுறேன். இது என்ன விஷயம்னா, எப்படி சொல்கிறது, இறந்தவங்க ஆத்மாவை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாள் தான் கனவுலேயே வருவாங்க. உங்களுக்கும் தெரியும் அந்த விஷயம். 1 வருஷம் வரையும் பார்த்திங்கன்னா கனவுல வருவாங்க. எனக்கு நான் இருக்கேன், நான் இறந்தில்லை, நான் உனக்கு ஒரு துணையாக இருப்பேன், ஒரு ஆறுதலாக இருப்பேன், உனக்கு நான் தெய்வமாக இருப்பேன்னு சொல்லிட்டு 100% கனவுல வருவாங்க. அதுதான் நிஜம். ஒரு மறைஞ்சவங்க அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், அப்பாவாகட்டும், தாத்தாவாகட்டும், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க கனவுல வராங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அதுவே 1 வருஷத்துக்குள்ளே தான் வருவாங்க. 1 வருஷத்துக்கு மேலே போனால் ஒரு நாள் வர மாட்டாங்க. உங்களது 1 வருஷம் திதின்னு சொல்லுவீங்க. 1 வருஷம் திதி தவசம் முடிஞ்சிச்சுனாலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுவே 1 வருஷம் தான் கணக்கு. அப்படிப்பட்ட இருக்கிற இதில் நான் இறந்தவங்களை பேச வைக்கிறேன், நான் அவங்கள பேசியே வைக்கிறேன்ற முதல்ல எல்லாம் முழுக்க போய் அந்த மாதிரி ஒன்றது கிடையாது, சாத்தியமே இல்லை. புரியுதுங்களா? அப்படி இறந்தவங்கள பேச வைக்கணும்னா அப்போ நான் எவ்வளோ ஆவி நான் இறக்கியிருக்கேன், எவ்வளோ இறந்து போன ஆத்மா ஒரு உடம்புலேருந்து உடம்புல எடுக்கிறோம், ஒரு வீட்டில் இருக்கிற ஜின்னை இறக்குறோம், ஒரு வீட்டில் இருக்கிற ஆத்மாவை இறக்குறோம், ஏவலை ஊறுது இருக்கிறோம். அப்போ அதெல்லாம் பேச வேண்டியதானே? அதை ஏன்னு பேச வைக்கலாம் இல்லையா? உடம்புல இருக்கிறது மட்டும் மறைஞ்சவங்களும் பேச வைக்கிறேன்னும் போது, ஒரு உடம்புல இருந்த சாதாரண ஒரு உடம்புல இருக்கிற ஆவியை நீ பேச வை. சும்மா நான் உட்காந்து சரக்கு வாங்கி தரேன், ராஜகுமார், ராஜ்மேஷ், சுரேஷ் இந்த மாதிரி கதையெல்லாம் இங்கே விட்டுட்டு இருக்கக்கூடாது. கதை விட்டுற மாதிரிலாம் முழுக்க போய் அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. இஸ்லாத்துலேயும் கிடையாது, ஹிந்துஸ்லேயும் கிடையாது, கிறிஸ்துவஸ்லேயும் கிடையாது, குறிப்பிட்ட மனுஷனுக்கே கிடையாதும்மா. அந்த மாதிரி நான் அடித்து சொல்லுவோம்மா, என் 15 வருஷம் சர்வீஸில் நான் செஞ்சதில்லைம்மா. நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. நான் எனக்குலாம் ஆசானெல்லாம் நாங்களாம் பார்த்துட்டு வரோம். யாருமே அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்ததே கிடையாதும்மா. இந்த மாதிரி ஒன்று இருக்குது மாலிக், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னது இல்லையே. ஆசானே இருந்துட்டாங்க. அப்போ அவங்களாம் பேச வைக்கணும் அப்படின்னு பார்த்தா யாரானா பேச வைக்கலாமே. சிம்பிள், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு பொதுவான வார்த்தை சொல்கிறேன். இப்போ சாய்பாபா கூட ஒரு மனுஷனாக இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் டிஓடி தான். நான் பக்கா முசல்மான், இருந்தாலும் எனக்கு அவரை பிடிக்கும். ஏன்னா அவர் எனக்கு ஒரு சித்தர் வழிபாலாம் அவரை நேசிக்கிறேன். ஒரு மனுஷனாக இருந்து நல்லது செஞ்சார். அவரை பேச வை பார்ப்போம். செத்தவங்கள ரமேஷை பேச வைக்கிறேன், சுரேஷை பேச வரேன், ராஜேஷை பேச வைக்கிறேன்றீங்களா? பாபா பேச வைங்க, சித்தரை பேச வைங்க. எவ்வளோ சித்தர் இருக்காங்க. இஸ்லாத்து அவுலியாக்களை விட்டுருங்க, ஹிந்துஸில் எவ்வளோ சித்தர் இருக்காங்க. ஒரு சித்தரையாவது உடம்புல இறக்கிப்பேன். அதுவும் மனுஷனாக இருந்து இறந்தது தானே, ஆத்மா தானே, பேச வைங்க பார்ப்போம். சும்மா ஜனங்க வராங்கன்னு சொல்கிற ரமேஷ் இறந்துட்டான், சுரேஷ் இறந்துட்டான், ராணி இறந்துட்டா, வசந்தி இறந்துட்டான்னா கதை விட்டுட்டுக்கூடாதுமா. நான் அடித்து சொல்கிறேன், ஒருத்தரை கூட பேச வைக்க முடியாது. என்கிட்டயே ஒரு நாளைக்கு 50 பேரில் ஒரு 5 பேர் வருவாங்கம்மா, ஆசையோடு வருவாங்கம்மா.
பாய் எனக்கு என் பையன் வந்து இறந்துட்டான் பை, சடனாக இறந்து 3 மாதம் ஆகுது பை, 6 மாதம் ஆகுது பை, எப்படி இறந்தானே தெரியல பை, அவனோட மர்மமே அவனோட மரணமே ஒரு மர்மமாக இருக்குது, எனக்கு எப்படி இறந்தா சொல்லுங்கன்னு நான் அதை கணிச்சு சொல்லுவேன். எப்படி துர்மரணமா இல்லை இயற்கை மரணமா, இல்லை அவனோட ஆயுசு முடிஞ்சிருச்சா, இல்லை அவனோட ஆயுசு அவனே தேடிக்கிட்டானா, எல்லாமே என்னால் சொல்ல முடியும். ஆனால் அவனை பேச வைக்க முடியுன்றது முட்டாள்தனம், அது கிடையாது. ஆனா அந்த ஆன்மா வந்து ஆத்மா சாந்தி அடைஞ்சுதா அடையலையா அதெல்லாமும் கண்டுபிடிச்சிடலாம், அதெல்லாம் பிடிக்கலாமா. ஆனா அது பேச வைக்கிறது ஏன்னா முடியாது. நம்ம ஜாதகத்தில் கணிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்னாருக்கு இந்த டேட் இருக்கு, இத்தனை வருஷம் இவ்வளோ ஆயிலுன்னு வருது இல்லம்மா, அந்த ஆயில் முடிஞ்சிருச்சா இல்லைன்னு தெரியும் இல்லையா. ஒருத்தன் சூசைட் பண்ணுறானாலே அதுவே கர்மதானம்மா. கர்மதானமா ஒரு மனுஷனை சூசைடே பண்ண வைக்கும். அவன் பண்ணுற பாவம் தான் அவனை கூடியே தொர்த்தும். என்ன இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனை இருக்கு. நல்லா பாருங்கள், நல்லா கோடீஸ்வரம் தான் சூசைட் பண்ணுங்க, இல்லாத பட்டம் எங்கே சூசைட் பண்ணுறான், ஏன் தூக்கப்பட்டுக்கிறான். கோடீஸ்வரம் தான் சாவான், ஏன்னா அவன் பண்ணுற பாவமே அவனை கொன்றும். இதுதான் கர்மா, அதுதான் சூசைட் பண்ணிக்கிறது. எவ்வளோ சித்தர் இருக்காங்க, ஒரு சித்தரை பேச சொல்லுங்க பார்ப்போம். சும்மா மக்கள் வராங்க சொல்லிட்டு இந்த உட்காந்து இந்த கதைலாம் கம்பி கட்டுற கதைலாம் இங்கே விட்டுட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா. 100% பொய். இறந்தவங்கள மறைஞ்சவங்கள வருஷ கணக்கில் ஆனவங்கள பேச வைக்க முடியாது. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு பார்க்கலாம், புரியுதுங்களா. அவங்களோட என்ன சொல்கிறது, ஆத்மா சாந்தி அடைச்சாலும் பார்க்கலாம். அவங்க இறந்த டைம் ஆயுசு முடிஞ்சிருச்சா, இல்லை அவங்களோட மரணத்தை அவங்கள தேடிட்டாங்களோன்னு பார்க்கலாம், புரியுதுங்களா. இதெல்லாமே நம்ம கணிச்சு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு தெய்வமாக அவங்க வீட்டில் நிழலாக இருக்காங்களா இல்லையானும் பார்க்கலாம். உங்களுக்கு அவங்க வந்து நிற்பாங்களா இல்லையானும் பார்க்கலாம். இல்லை உங்களை விட்டு விலகிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் பேச வைக்கிறன்றது முழுக்க பொய், சரிங்களா. அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி நான் பண்ணதில்லை, என்னை சாண்டவங்களும் சொன்னதில்லை, என்னை மூத்தவங்களும் சொன்னதில்லை. அதெல்லாம் சும்மாமா, அதெல்லாம் 100% தயவு செஞ்சு மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இருக்கும்போது தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. இருக்கும்போது விட்டுட்டு போனதுக்கப்புறம் அஞ்சலி போஸ்டரும் பேனரும் போஸ்டர் வைக்கிறதும் ஃபோனில் வால்பேப்பர் வைக்கிறதும் கண்ணீர் அஞ்சலி மாதிரி விடுறதும் பொம்மை வைக்கிறதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. இருக்கும்போது நீ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, இருக்கும்போது ஒரு சட்டை வாங்கி கொடு, இருக்கும்போது ஒரு புடவை வாங்கி கொடு, இருக்கும்போது 4 இடத்த சுற்றி காட்டு, தாய்க்கோ தந்தைக்கோ அண்ணனுக்கோ. அதை விட்டு மறைஞ்சதுக்கு வர பேன் அடிக்கிறதும் ஃபிக்ஸ் அடிக்கிறதும் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கறிச்சோறு போகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. செத்ததுக்கப்புறம் எப்படி சித்தான் தெரிஞ்சு நீ என்ன பண்ண ஆணியா பிடுங்க போகிற, இல்லை. இப்போ நீ தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, அவனே சரிப்பா அவரே பேசுகிறாருப்பா, இறந்தவனே பேசுகிறான், இன்னும் கிழிக்க போகிற, ஒரு ஆணியை நான் கழட்ட போகிறது இல்லை. இருக்கும்போதே நீ பார்த்துக்கல, மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்து நான் சொத்தை அனுபவிக்க போறியா, அவன் சொத்து எங்கே இருக்குது, எங்கே கொடுத்து வச்சுட்டு போகிறாங்க, பேங்க்கோட பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்க போறியா, இல்லை. அதை சொல்லுங்க பார்ப்போம். அவன் பேங்க்கோட பாஸ்வேர்டு சொல்லுங்க பார்ப்போம். ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு என் ஃபோனோட பாஸ்வேர்டு சொல்லுங்க. ஆத்மா தானே பேசுது, ஃபோன் பாஸ்வேர்டு சொல்லுங்கள். ராஜா, கண்ணுக்குட்டி, பண்ணுக்குட்டி, இந்த பேர் செல்லம் எல்லாம் இந்த ஈரவங்க நாங்களும் பண்ணுவோம். பேங்க்கோட பாஸ்வேர்டும் ஃபோனோட பாஸ்வேர்டு சொல்லுங்கள். அது இறந்துருக்கும் போது ஒரு ஃபோன் வந்துருக்கும்ல, அந்த ஃபோனில் ஒரு பாஸ்வேர்டு வந்துருக்கும்ல, அந்த பாஸ்வேர்டு சொல்லுங்கள். சொல்கிறாங்களான்னு பார்ப்போம், முடியுமா. ஏன்னா அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதே ஃபோன்காரன் நினச்சானா எடுப்பான், ஹேக்கர் நினச்சா எடுப்பான். சயின்ஸ் ஆத்மா வந்து இங்கே ஹேக்கர் ஆகாது, சரிங்களா. எல்லாம் கம்பி கட்டுற. தயவு செஞ்சு மக்களே இறந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க. உங்கள் ஆத்மா சாந்திக்கு வேணால், உங்களோட மன ஆறுதலுக்கு வேணால், எப்படி இறந்தார், அவர் சாத்தி ஆயிடுச்சா இல்லையா, இல்லை அவருக்கு எதனா செய்யணுமா, இல்லை இறந்துட்டாரா, அவருக்கு அந்த நாள் வந்ததா, அவருக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச துணி, பிடிச்ச சாப்பாடு, பிடிச்ச இடத்துக்கு போங்க, அதை ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஃபீல் அவர் உணர்வார், உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவார். இதுதான் நிஜம். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் அவருக்கு, அவர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் வாழ்ந்து காட்டுறது தான் அவர் ஆசையே. அதை விட்டு போனவனை பேச வைக்கிறதும் ட்ரை பண்ணுறதும் தயவு செஞ்சு முட்டாள்தனம் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பான பதிலாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாமல் எத்தனையோ மக்கள் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன பதிவு வந்து எல்லாருக்குமே நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும். நன்றி பாய். நன்றிம்மா.